நம்பர்ஸே நான் இந்த மேடையில் உட்காந்து என் லைஃப்பில் எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மையிலேயே அவ்வளோ பேர் என்னுடைய லைஃப்பில் வந்து மிக மிக முக்கியமான புகைப்பட கலைஞர்களை ஓவியர்களை நான் கடந்து வந்தேன். அவங்கள பற்றி நிறைய எழுதியிருக்கேன் என்னுடைய புத்தகங்களில். முதல்ல திருவண்ணாமலை பாலுமேந்திரா சார் இருந்தார். அப்போ வந்து நிறைய பேர் அவரை ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்த உடனே அது ஞாபகம் வந்துச்சு. அவர் வந்து சார் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. இவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் பாலுமகேந்திரான்றதை அவர் மறந்துட்டார். சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னாரு. சார் கொஞ்சம் எழுச்சிங்க, கொஞ்சம் அப்படி போங்க. என்ன சார் சிரிப்பே வரலையே சார் உங்கள் மூச்சில், எனக்கு அப்படியே பதறுது. இவர் வந்து யார்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டாரு. பாலுமகேந்திரா சார், நீங்கள் ஸ்டுடியோ வச்சுக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், கடைசி வரல நீ ஸ்டுடியோ தான் வச்சு கடைசியெல்லாம் இன்னமும் ஒரு ஸ்டுடியோ தான் வச்சுருக்காரு. அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இளவேனில் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து 2-3 பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். குறிப்பாக என்னால் மறக்கவே முடியாது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோலாம் அப்படிலாம் இல்லை. நடுராத்திரி அவங்களுக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை தான், நடுராத்திரி பகல் எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போ தம்பின்வாங்க. அப்புறம் சலிக்க இருந்துட்டு போ அப்படின்வாங்க. அப்படி எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்துக்கிறாங்க, கோணங்கி, ராமகிருஷ்ணன் அப்படிலாம். எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கான சரியான ஃபோட்டோ எது அப்படின்னா கரெக்டாக கிடச்சிச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ட்ரங்க்கு பெட்டி மேலே வயசான காலத்தில் ஒரு 70 வயசில் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ட்ரங்க் பெட்டி மேலே வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்ற ஒரு ஃபோட்டோவில் கை நிறைய பருக்க ஒட்டினுக்குது. அதை வந்து ஆர்ஆர் சீனிவாசன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு கிடச்சிச்சு. அது மட்டும்தான், அந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டில் வச்சுட்டேன். எங்கள் அம்மா வாழ்நாள் முழுக்க எவ்வளோ பேர் சோறு போட்டாங்கன்றது அந்த மீந்த பருக்கையில் அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அது பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது என்னென்னா, லூயி புனுவலுடைய ஒரு புத்தகத்தை பிரபஞ்சனை வெளியிட சொன்னோம். அவர் வந்து எப்பயுமே அந்த கடைசி காலம் வரலும் ஒரு தெனாவட்டாக மேடைக்கு வரவே மாட்டார். அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பயம், நடுக்கெல்லாம் வரும். சார் இப்போ போய் இப்படி நடுங்குறீங்களா சார்? சார் பரீட்சை எழுத போகிற மாதிரி இருக்குது சார், 10th எழுதுகிற மாதிரி இருக்குது சார், அது இருக்கணும் சார் அப்படின்னாரு. அவர் ஒரு கார்கிட்ட நின்று ஒரு கையில் லூயி புனுவல் வச்சுக்கின்னு ஒரு கையில் சிகரெட் பிடிச்சிக்கின்னு அந்த கடைசி இழுப்பார். அந்த நீங்கள் கடைசி சிகரெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அந்த கடைசி சிகரெட் இழுத்தீங்கன்னா முகம்லாம் சுருங்கிடும். முகம் அப்படியே அந்த மூமெண்ட்டை ரவிசங்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அவருக்கே தெரியாது, பை சான்ஸாக எடுத்துட்டாரு. அது எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு நான் வந்தோடனே யாராவது இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வருவாங்கள்ல, அவங்களாம் சொல்லுவாங்க, சார் சிகரெட் பிடிக்கிற ஃபோட்டோவை பற்றி ஃபோட்டோ எப்படி சார் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து பிரபஞ்சன் சிகரெட் பிடிப்பார், அதான் அவருடைய அடையாளம். இப்போ இன்னும் சிலதான் நம்ம ஃபோட்டோ வச்சோம்னா அவங்களாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. நான் பிரபஞ்சன் வந்து நான் எழுதியிருக்கேன் மவுண்ட் ரோட்டில். நான் ஒரு எல்லோரும் கிராஸ் பண்ணும்போது நான் ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன். அவர்கிட்ட யாரோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்குது. நடுராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். கையில் தலைவர் 2 பீர் பாட்டில் வச்சுக்கிறாரு. நான் இவர் என்ன பண்ண போறாருன்னு யோசிக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டாரு, இதை புரியுமா கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. இப்போ அதை ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி வீட்டில் வச்சான்னு வச்சுங்க, இந்த தெருவுக்கு இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வரவே மாட்டாங்க. என்னன்னா ஒரு ரைட்டர் எப்படி வாழ்ந்தா, ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தா அப்படின்றதுக்கான பதிவு தான் ஃபோட்டோகிராஃபி. பிசி சார் வந்து நமக்கு எல்லாரும் தெரியும், இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை. நான் அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நாளில் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, சார் பிசி ஸ்ரீராமா சார் அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும். ஆமாம் அப்படின்றாரு. சார் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் 15 திருவண்ணாமலையில் சுனாமியால் அப்பா அம்மாவை இழந்த ஒரு 50 குழந்தைகள் இருக்காங்க சார். அவங்கள ஒரு ஹோமில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறேன். எதிர்பக்கத்தில் பயங்கர மௌனம், இதே மாதிரியான ஒரு பெரிய மௌனம். நான் நம்ம தப்பாக கேட்டோம்ல இது
அவர் கோவப்படுறாரு என்ன சார் அன்றைக்கி எதாவது வேலை இருக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன், அதை விட பிடுங்குற வேலை எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த வேலையாக அந்த 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 புத்தகம் வந்து இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லா மொழிகள்லையும் வந்து அதை எழுதிருக்கேன், அதை விட மயிரை பிடுங்குற வேலை வேறு எதுவும் இல்லை அப்படின்னே சொன்னார். புறட்டு வந்துட்டார், அவர் ஒய்ஃபோட புறட்டு வந்து அந்த 50 குழந்தைகளுக்கும் அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்த உடனே விகடனில் அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த பூக்கள் பூக்கும் தருணம்னு டைட்டில் பண்ணி ஒரு குழந்தைக்கு அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தரார் கேமரா வச்சு. அந்த பையனை பார்த்தா எத்தோப்பியா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி அவ்வளோ பரிதாபமாக அப்படியே அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்க்குற ஒரு ஃபோட்டோ விகடனில் பிரசுரமாயிடும். இது விகடனில் வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு ஒரு லெட்டர் போடுறார். சார், விகடனில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன், இந்த பையன் முகம் வந்து என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பையனை நான் சுவீகாரம் எடுத்துக்கிறேன், இவன் எவ்வளோ படித்தாலும் நான் படிக்க வைக்கிறேன், இந்த பையனுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். நான் ஆர்வமாக இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன். இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என் பையன் ஃபோட்டோ, என் பையன் வம்சி ஃபோட்டோ. அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சேர்ந்து இவன் ஒருத்தன் ஃபோட்டோகிராஃபி ஆர்வத்தில் சாப்பிட்ட ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறான். கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து வம்சி ஃபோட்டோ. நல்ல வேலை நான் வம்சியை வந்து சுவீகாரம் கொடுக்கல, இல்லைன்னா யார் விட்டு பிள்ளையாவே வந்துட்டான். இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவ்வளோ தருணங்கள். எனக்கு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஃபோட்டோகிராஃபர் தான். அவன் அந்த ஃபிலிமில் ஃபோட்டோ எடுத்த உடனே பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டுவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஃபோட்டோகிராஃபின்றது அழகியல் சார்ந்த விஷயம். இவன் வந்து என்ன பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டிட்டு அப்புறம் பிரிண்ட் போடுவான். நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப பயங்கர வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா அவன் வந்து ஃபோட்டோகிராஃபி அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ஊரில் திருவண்ணாமலை கிரீஷ் ஃபேலன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் பற்றி நான் எழுதிக்கிறேன். அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன், லண்டன்காரன், கனடாக்காரன். என்னை ஒரு நாள் அவன் வர சொன்னான்னு நான் போயிருந்தேன். போனால் அவன் கதவை திறக்கவே இல்லை. நான் கதவை தட்டினேங்கிறேன், அவன் கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் 1 மணி நேரம் பொறுத்து தான் கதவை, 1 மணி நேரம் ஒரு ஆள் கதவை தட்டின்னு வந்துருப்பேன். அப்புறம் திறந்து என்ன கிரீஷ் ஆச்சு என்ன கமான் அப்படின்னு கூட்டினோம். அவன் டேபிளில் உட்கார வச்சு பேசவே இல்லை. இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணின்னு இருந்தேன்னு போட்டால் ஒரு நல்ல பாம்பை ஃபோட்டோ எடுத்தோம். வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு வந்துச்சு. அந்த நல்ல பாம்பை முழுக்க 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 300 ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஆமாம், இப்போ எங்கே அந்த அதை அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன், ஃபோட்டோகிராஃபி முடிச்சுட்டு நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த கிரீஷ் ஃபேலன்ட்ட நான் பார்த்தது என்னன்னா, அவன் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கனிமொழி மரத்தை ஃபோட்டோ எடுக்க மாட்டான். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், அவன் பிரத்யேகமாக ஒரு நாட்டில் யாரை எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறான். எகிப்து முழுக்க நதிகளை மட்டும்தான் எடுத்துக்கிறான். அது மாதிரி அவன் இந்தியாவில் செலக்ட் பண்ண என்னெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட அவன் எடுத்ததே இல்லை. என்னன்னு கேட்டால், இந்தியாவில் சாதுக்களை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பான். அதனால திருவண்ணாமலையில் வந்து தங்கினான். அப்புறம் விதவிதமான அவனுடைய எகிப்தில் வந்து நதிகளை எடுத்தது, வேற ஒரு நாட்டில் வந்து வெறும் வீடுகளை எடுத்தது, திருவண்ணாமலையில் வந்து சாதுக்களை எடுக்கிறது, இப்படி ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி, எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து விருத்தா அப்படின்னு வண்ணதாசன் சொல்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். என் லைஃப்பில் அந்த விருத்தா மாதிரி ஒரு கலைஞனை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த கலைஞர்களுடைய அபூர்வமான கணங்களை ரவிக்குமார் வந்து ஒரு இடத்துல அழகாக தொட்டார். என்னென்னா, அன்புராஜின்னு நான் ஒருத்தரை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீரப்பனோட இருந்து 20 வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் போனார். அவர் வந்து 20 வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போ தான் வந்தார். அவர் வந்து ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிக்கிறார் கர்நாடகாவில். அவன் நாடக ட்ரூப் ஆரம்பித்து போய் ஒரு இடங்களும் நாடகம் போடுறாங்க. அந்த முதலமைச்சர் வந்து பட்டேன்னு நினைக்கிறார். அவர் பார்த்துட்டு, நான் எதாவது செய்யணுமான்னு கேட்குறேன். பெண் நடிகைகள் இல்லை, நாங்களே பெண்களாக சேர்ந்து நடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாரு. பெண் கைதிகள் 5 பேர் இந்த ட்ரூப்பு கொடுக்குறாரு அவர். அவங்க நாடகம் போடுறாங்க. அப்போ அந்த நாடகத்தில் ஒரு பையனை ஒரு நாள் அன்புராஜ் கேட்குறாரு. நாடகம் முடிஞ்சிட்ட உடனே கேட்குறாரு, ஜெயிலிருந்து தான் நம்ம தப்பிக்க முடியாது, நாடகம் போடுற இடத்துல வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம், பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது, உனக்கு அப்படி ஒரு எண்ணமே தோணலையாடான்னு கேட்குறாரு. அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான், தப்பிச்சிடலான்னா முதல் நாளே அப்படி நினச்சேன், நான் போயிட்டா என் கேரக்டருக்கு யார் நான் நடிப்பாங்கன்னு. அதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம் வந்து, நான் தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யார் நான் நடிப்பாங்க அப்படின்னு கேட்குறான்ல, அவன் தான் இளவேனில், அவன் தான் ரவிசங்கர். இங்கே இருக்கிற அவரில் ஒருத்தர் தான் பிசி சார். அந்த மாதிரி கலைஞர்களுடைய இடம் வந்து
இந்த தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யார் சார் நடிப்பாங்கன்னு கேட்குற அந்த இடம் தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இடம். எனக்கு அது மாதிரி வண்ணதாசனுடைய அந்த விருத்தான்ற கதை என்னன்னா, இந்த விருத்தான்றவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை, அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு எப்போ அந்த ரைட்டர் கண்டுபிடிப்பான்னா, ஒரு கல்யாணத்தில் போய் அவன் ஃபோட்டோ எடுப்பான். கல்யாண ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு அந்த தாலி கட்டும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பான். டக்குனு தலையில் அடிச்சுன்னு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவான். யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மொழி கொடுக்கலாம், எப்படி சாப்பிடலான்னு பார்த்துருப்பாங்க. ஒரே ஒருத்தன் ஒரு எழுத்தாளர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிடுவான். அவன் தோளில் போய் பின்னாடி கை வைப்பான். திரும்ப நான் அழுது நினைப்பான். ஏன் அழகாக இல்லை சார், அந்த ஃபோட்டோகிராஃபி மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆச்சு? தாலி கட்டும்போது எடுத்தல சார், அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு சார், நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்வான். சொன்னால் அவன் சொல்லுவான், அதனால் என்ன, அது போனால் போகுது. அதனால் என்னவா, இந்த தாலி கட்டுறப்போ அந்த பொண்ணுக்கு முகத்தில் ஒரு, அவனுக்கு தெரியாது நம்ம திகார் ஜெயிலுக்கு தான் போக போகிறோங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு அவ்வளோ ரத்தமும் ஏறி அப்படி ஒரு வெட்கமும் அதெல்லாம் எப்படி சார் அப்புறம் எடுத்துக்கலான்றீங்க, எப்போ சார் எடுக்குதுன்னு கேட்பான். அப்போதான் இவனுக்கு தோணும், ஓ அந்த தருணத்தை மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியாதா அப்படின்ட்டு இவனை சொல்லுவான், நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, நீ ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் போயிடுவான். அதுக்கப்புறம் அவனும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான், சார் எங்கள் மாடி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, ஏஞ்சல் அவர் பேர், உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி அழகான பொண்ணு, இந்தந்த மாதிரிலாம் அவள் வந்து என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சொல்ல, அந்த பொண்ணு உன்னை சீரியஸாக காதலிக்கிறா, உனக்கு புரியலையா? புரியல சார், எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஏஞ்சல் மேலே இல்லைன்றான். ஒரு நாள் பயங்கர துக்கமும் சந்தோஷமுமா விருத்தா வருவான். அதான் இதில் ரொம்ப முக்கியம். வந்து சொல்லுவான், சார் ஏஞ்சலுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார்வான். ஏதோ இவன் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு தபாரி சொல்லுவான். இந்த ரைட்டுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, போங்க சார் கல்யாணத்துக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறேன். இவருடைய லவ் சக்சஸ் ஆகி ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆச்சு. இப்போ வந்து கல்யாணம் நடக்கும், ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துருவோம். இந்த கதையை ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விருத்தா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்க போகிறான். ஒரு 20 வருஷம் பொறுத்து அங்கிருந்தா போய்கொண்டு இருப்பவர் அந்த கதை பேர். போனால் அவள் வாழ்கிற ஏரியாவே இல்லை, அது பன்னி இருக்குது, சாக்கடை இருக்குது, அப்படி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் இவனுடைய ஏஞ்சலை பார்க்குறான். பார்த்தா வழக்கம் போல் நம்முடைய ஏஞ்சல்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் செதஞ்சி சோறாக்கி குழம்பு வச்சு அப்படி ஒரு பொண்ணு வந்து நிற்பான், நான் தான் ஏஞ்சல் அப்படின்னு நிற்பாங்க. நீங்கள் ஒன்று இவனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவாள், போட்டு அவன் போய் சமைச்சிக்கினே பேசுவாள். 20 வருஷம் பொறுத்து வந்த ஒரு மாபெரும் காதலனை அவன் கண்டுக்கவே மாட்டான். நான் சோறாக்கணும் அதான் முக்கியம் அப்படின்றத சோறாக்கினே இவன் கூட பேசினே இருப்பான். இவன் கொஞ்ச நேரம் பேசினோடனே டக்குன்னு அவன் வந்து ஒரு பழைய ஹிண்டு பேப்பர் கட்டை வந்து எடுத்து ஒரே ஒரு ஹிண்டு பேப்பரை இவன் முன்னாடி எடுத்து போடுவான். போட்டு இந்த ஃபோட்டோ தானே கிடச்சி உனக்குன்னு கேட்பான். இந்த ஒரு வார்த்தையில் மொத்த லைஃபோட எல்லாத்தையும் இந்த ஒரு வார்த்தையில் இருக்கும். இவன் பிரிப்பான். ஒரு முழு பக்கத்துக்கு இந்த ஏஞ்சலுடைய ஃபோட்டோ ஹிந்துவில் பப்ளிஷ் ஆகும். இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கும். இவன் அப்படியே பார்ப்பான், ஆமாம் இந்த ஃபோட்டோவுக்கு தான் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படம் ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு பார்ப்பான். அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு போனால் நான் ஆரம்பிப்பான். இந்த ஃபோட்டோ வந்தோடனே இவங்க கல்யாணம் தண்ணிக்கு அவன் எடுத்த ஃபோட்டோ. அது கல்யாணம் வந்து ஒரு ஃபுல் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் உள்ள சோழ கொள்ளைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சில் கல்யாணம் சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று அடிக்கும். அடித்தோடனே இவருடைய அந்த ட்ரெஸ்ஸு வந்து விலகி கீழே விழும். இந்த ஒயிட் புடவை வந்து கீழே விழும். அவன் எடுத்து அதை மேலே போவான். இந்த மேலே போகிறதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இடையிலான அந்த தருணத்தை அவன் ஃபோட்டோகிராஃபி பண்ணிப்பான். அவருடைய மார்பின் திரட்சி, அவருடைய அழகு, அந்த பதட்டம் எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும். அதுதான் நம்பர் 1 ஃபோட்டோகிராஃபியாக இந்தியா ஹிந்துல பப்ளிஷ் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ நெருக்கமானவனாக இருந்தால் அவன் இந்த ஃபோட்டோ எடுத்துருப்பான். இதான் வந்து நிதர்சன லௌகிக வாழ்க்கையினுடைய துயரம். அவன் போயிட்டான். இப்போ 2 குழந்தைங்களோட அந்த பொண்ணு வந்து சோறாக்குங்கிறா. இப்போ இவன் வந்து உட்காந்துக்கிறான். அவன் வந்து கேரியரில் சாப்பாடுலாம் போட்டு ஒரு ஒயர் பேக்கில் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் அப்படின்னுவார். அப்புறம்னா நீ போறையாடான்னு அர்த்தம். அவளுக்கு இருறான்னா இரு,
எந்த விதமான ரொமான்டிசத்துக்கோ கவிதைக்கோ லிட்ரேச்சருக்கோ எதுக்குமே அவங்க லைஃப்பில் இடம் இல்லை. என்னென்னா என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு எடுத்து போகிறேன், நீ ஸ்டூலில் உட்காந்துருந்தா இரு, போகுதுன்னா போ. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையில் இவ்வளவு துயரமான ஏரியா இருக்கு. யாராவது சில கலைஞர்கள் மட்டும்தான் அதை கடந்து வராங்க. எனக்கு வந்து இளவேனில் வந்து ஒரு 30 வருஷமா ஃப்ரெண்டு. எனக்கு ரவிசங்கரை பார்த்தோன்னே நான் கேட்டது, உங்ககிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இளவேனில் வந்து இப்படி ஒரு புத்தகமே போட்டேன்ற, நீ போடவே இல்லை அப்படின்னு சொன்னேங்கிறேன். எனக்கு நான் கனிமொழி மேடத்தினுடைய மிகச்சிறந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃபோட்டோலாம் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து தான் பார்த்தேன். அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு தடவை கனிமொழி மேடம் வீட்டிலேருந்து போகும்போது அவங்க பையன் ஆதித்யா போய் அவருடைய இந்த விரலை பிடிப்பான். அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபியை நான் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து பார்த்துக்கிறேன். என்ன ரவி மாதிரியான சோம்பேறிகள்லாம் பண்ணுற விஷயம்னா, அதை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புக்காக போட்டு அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. இளவேனில் வந்து மிஸ் பண்ணாமல் போயிருக்காரு. இளவேனில் வந்தோடனே என்கிட்ட ஆர்வமாக கேட்டார், புக் ரொம்ப பிரமாத இளவேனில் அப்படின்னேன். அவர் சொன்னாங்க, ஆனால் ரைட்டிங்னா நான் இல்லை, இந்த எழுத்தாளர்கள், இசைஞானிகள், கலைஞர்கள் இவங்களாம் எழுதாமலோ பேசாமலோ இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பிசி சார் என்னைக்காவது வந்து அதிகமாக பேசி நம்ம யாராவது பார்த்துக்கிறோமா? அவருடைய பேசும் மொழி வந்து கை. அவர் வந்து தன்னுடைய கைகளால பேசுறாரு. ரத்த நாளங்களின் வழியே நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து அவருடைய விஷயத்த கடத்துறாரு. அவர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் என்ன மாதிரி ரவிக்குமார் மாதிரி சிறப்புரை ஆட்டினார்னா போ அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஏன்னா நாம் வந்து அவரை எதிர்பார்க்கணும்னா அவருடைய ஃபோட்டோகிராஃபி மூலமாக தான் அவர் பேசணும். மருத்துவம் வந்து அவருடைய டிராயிங் மூலமாக தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இளவேனில் வந்து ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ரைட்டிங்கை வந்து வேற யாராவது ஒரு திட்டம் கொடுத்து எழுத வைக்கலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப குறைவாக எழுத வைக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு நிறைவான தருணத்தில் நான் இருக்கேன். கனிமொழி மேடம் வந்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் நாம் அவங்கள கூப்பிடணும். கண்டிப்பாக கூப்பிடணும். வெறும் அரசியல் மேடைகளோட அவங்க விடவே இல்லை. நான் பல விஷயங்களை மீட்டு எடுக்கிறாங்க அவங்க. ரவிக்குமார் வந்து அப்போ அவங்ககிட்ட ஒரு இன்னோசன்ட் முகம் இருந்துச்சுன்னாரு. இப்போ இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ இல்லைன்னா நாங்கள் ஏன் மேடம் உங்களை கூப்பிட போகிறோம்னு கேட்டேன். அதே மாதிரி நான் திருச்சூரில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு புக் ஃபேர் போயிட்டு சும்மா நடந்து போயிருந்தேன். ஒரு மலையாள ரைட்டர், ஒரு சீனியர் மலையாள ரைட்டர் வந்து என்கிட்ட கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம், உன் பேர் நான் கேட்டார். கனிமொழின்னேன். ஓ, இப்படி ஒரு பேரா, உங்கள் அப்பா ஒரு பெரிய போயிட்டா அப்படின்ட்டு கேட்டார். இல்லைண்ணே, இல்லை, ஒரு கவிஞனால் இல்லாத ஒருத்தர் இந்த பேரை வச்சிருக்க முடியாது. பல பேர்கள்ல இருந்து கூட நம்ம எவ்வளோ விஷயங்களை சுவீகரித்து கொள்ள முடியும். ஒரு அருமையான எழுத்தாளர்களுடைய தருணத்தை அப்பட்டமாக அப்படியே பதிவு செய்து கொடுத்திருக்கிற இளவேனிலுக்கு என் பிரியமும் அன்பும்.